பொறாமைனா என்னன்னா, நல்ல நபர்களுடைய நல்ல நடத்தை, சாதனை, வளர்ச்சி, வெற்றி, வசதி, பதவின்னு இதில் எதையாவது ஒன்றை பார்த்து தாங்க முடியாமல் வர்றதுக்கு பேர் தான் பொறாமை. இல்லாட்டி இப்படி கூட சொல்லலாம், இந்த வெற்றி, வசதி, பதவி, சிறப்பு எல்லாம் கிடைச்சா தனக்கு மட்டும் கிடைக்கணும், தனக்கு கிடைக்கலன்னா வேற யாருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கும் பொறாமைன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட பொறாமைக்காரங்க இருக்கிற வீடும் விளங்காது, நிர்வாகமும் விளங்காது. இவங்க மற்றவங்களுக்கு எப்பவுமே இடையூறாக தான் இருப்பாங்க. அதனால தான் அல்லாஹ்வே பொறாமைக்காரர்களின் பொறாமையின் தீங்கிலிருந்து பாதுகாவல் தேட சொன்னான். நெருப்பு விறகை கரித்து விடுவது போல நன்மைகளை பொறாமை தின்று விடும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொன்னாங்க. ஒரு உண்மையான மூமின் யார் மேலேயும் பொறாமையே படமாட்டார். காரணம் என்னன்னா, அந்த மூமினுக்கு நல்லாவே தெரியும், ஒரு மனிதனுக்கான சிறப்பை, பதவியை, அந்தஸ்தை, மரியாதை, வசதி எல்லாத்தையும் அல்லாஹ் தான் தந்தான்னும், அல்லாஹ் தான் அனைத்தையும் தீர்மானிக்கிறான், அவன் நாடியவர்களுக்கு நாடியதை தருகிறான், தருவான் என்றும், அதில் பொறாமைப்பட எனக்கு என்ன தகுதி என்றும் யோசித்து மற்ற நபர்கள் மீது பொறாமையே படமாட்டார்.